பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அனைவரையும் அன்போடு கூட இந்த காலையிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. இந்த காலையில் வந்திருக்கிற உங்களுக்காக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். யாவரும் அறிந்திருக்கிற வேத வசனம் தான். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றி திரிந்தார். பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதற்காக வந்தார் என்ற அந்த நோக்கத்தை குறித்து இங்கே அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அவர் எதற்காக வந்தாரா பாருங்க. அவரை தேவனாய் கர்த்தர் அவரை என்ன செய்திருந்தாராம்? அவருக்கு வல்லமையும் அபிஷேகத்தையும் கொடுத்திருந்தார். ஆவிய பரிசுத்தாவிடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் கொடுத்திருந்தபடினால அதை வைத்து அவர் வியாபாரம் பண்ணாதபடிக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாராம். இன்னைக்கு அநேகர் இந்த அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு வியாபாரம் பண்ணுகிற காலமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து அவர் என்ன செய்தாராம்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றி திரிந்தாராம். பிசாசின் வல்லமையில இது அநேக மக்கள் அநேக விதமான பிசாசினால அவர் பாதிக்கப்பட்டவர்களாக, பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு சுகத்தை கொடுக்கும், விடுதலை கொடுக்கும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாரே தவிர மதத்தை பரப்புவதற்காக அல்ல. தேவ பிள்ளைகளை, என் ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு அற்புதமானவர். இன்றைக்கு நான் உயிரோடு கூட உங்களோடு பேசிக்கொண்டிருக்கேன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய வல்லமையினால் நான் சுகமாக்கப்பட்டேன். என்னை கர்த்தர் சுகமாக்கினார். சரியான வாலிப பிராயத்துல எனக்குரிய 19 வயதாக இருக்கும்போது, 18-19 வயதாக இருக்கும்போது என் தேவன் எனக்கு சுகம் கொடுத்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட என்னை கர்த்தர் சுகமாக்கினார். அநிமித்தமாக இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில ஜீவனோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலேயும் கூட அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய வல்லவராகிறார். எப்பேற்பட்ட பிசாசின் வல்லமையில அகப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்கி விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னை ஆண்டவர் தேவன் தாமே உன்னை பரிபூர்ண சுகத்துக்காக நடத்தி உன்னை உயர்த்தி ஆசிரியக்க வல்லவராக உன்னை கர்த்தரை ஒப்பு கொடுத்து கடந்து வருவாயா? கர்த்தர் உன்னை ஆசிரியப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த பூமியில கர்த்தாவை நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வலையில் அகப்பட்டு யாவரை சுகமாக்குவாய் சுற்றி திரிந்து பார்க்கிறோம். இன்றைக்கும் அதே பணியை நீ செய்து தம்முடைய தாசர்கள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிற அநேகரை விடுதலையாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, அதை கர்த்தாவை ஜனங்கள் இலவசமாய் பெற்றுக்கொண்டு உம்முடைய அன்பை ருசி பார்க்க தேவன் உதவி செய்ய நான் ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.